ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரம்பம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அத்தியாயங்களாக நாங்கள் கடந்து வருகின்றோம். அடுத்ததாக ஒரு விளம்பர கலந்துரையாடல் பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினத்தில் நாங்கள் எங்களுடைய விளம்பர கலந்துரையாடல் பகுதிக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பரிச்சயமான அதே நேரம் நம்பகமான நாமமாக மாறியிருக்கக்கூடிய டியோ குரூப் அல்லது டியோ குழுமத்தினுடைய செயல்பாட்டு அதிகாரி, தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் தயாரிப்பு செயல்பாட்டு நிர்வாகி விலுக்ஷி அவர்களையும் நாங்கள் கலைகம் நோக்கி அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் இருவருக்கும். இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த டியோ குழுமம் சார்ந்த பல கேள்விகளை உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது கேள்வி, இந்த குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்களிடம் முதலாவது கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த நிறுவனங்களில் அல்லது இந்த குழுமத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை ஒரு தலைமை செயல்பாட்டு நிர்வாகி என்ற அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? சற்று கடினமான காலம் இருந்தாலும், சவால்கள் இருந்தாலும், அதனை தாண்டி இந்த நிறுவனம் முன்னேற்ற பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்பது என்பது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு முக்கிய காரணம் டீம் எஃபர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், குழுவாக செயல்படுதல். எனவே அவர்களுடைய வகிபாகம் என்ன என்று நாங்கள் சரியாக தீர்மானித்து அவற்றை பகிர்ந்தளித்து அதனை சரிவர கண்காணித்து அவற்றை செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிட்டுகிறது. எனவே இப்படியாக அண்மை காலத்திலே கூட நாங்கள் சில வெற்றிகளை எட்டியிருக்கிறோம், மைல்கற்களை எட்டியிருக்கிறோம். எனவே அது எமக்கு புத்துணர்ச்சி அளிப்பது போன்று மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது, ஊழியர்களுக்கு ஊக்கமளிக்கிறது. இந்த நிறுவனத்துக்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் பிழையில்லை. இது நான் சொல்லுகிறேன், இருக்கின்ற நிறுவனங்களை நிர்வகித்தல் என்பது ஒரு திறமையாயிருந்தாலும் புதிதாக வருகின்ற தொழில் முயற்சிகளை நிர்வகிப்பது என்பது ஒரு பெரிய சவால். அவற்றை முனைத்துக் கொண்டுதான் நாங்கள் பயணிக்கின்றோம். எனவே அந்த புதிய விடயங்கள் பற்றி பிறகு நான் ஒன்றொன்றாக சொல்லுகிறேன். இப்பொழுது அந்த புதிய முயற்சிகளையும் சேர்த்து இந்த நிறுவனம் சற்று விரிவடைந்து பலமடைந்து வருகிறது என்றுதான் சொல்லலாம். நிச்சயமாக ஒரு முன்னேற்றமான ஒரு ஏற்றமான பாதையில் உங்களுடைய நிறுவனம் பயணித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அடுத்த முயற்சி என்று உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? முயற்சி என்பது முயற்சியில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று தனி முயற்சி, அடுத்தது விடாமுயற்சி. இந்த முயற்சியிலே நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்கின்ற நடவடிக்கை உடனடியாக ஒரு இடத்தில் சறுக்கல் வந்தால் அதனோடு நிறுத்திக் கொள்வது தனி முயற்சி. அந்த முயற்சி அந்த இடத்தில் நின்றுவிடும். விடாமுயற்சி என்பது சறுக்கல் வர வர அதன் மேல் ஏறி ஏறி செல்லுகின்றதுதான் விடாமுயற்சி. எனவே நம்மிடம் இருக்கின்ற ஊழியர்களிடம் விடாமுயற்சி இருக்கிறது. எனவே சொன்னதை செய்கின்ற சுப்பன்கள் அல்ல, அவர்கள் சொல்லாததையும் செய்வார்கள். அது கூடுதலான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். எனவே இது நம்முடைய மத்தியிலே கவிதா, நான் நினைக்கிறேன் நமக்கு இது ஒரு பலம் என்றுதான் சொல்ல வேண்டும், இது ஒரு இறையாசி என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் எடுத்துக்கொண்ட பணி, அண்மையில் நாங்கள் சென்ற 2 வாரங்களுக்கு முன்னர் கடந்த சில தினங்களிலே நமக்கு கிடைத்த வெற்றிகள், இவை எல்லாம் விடாமுயற்சினால் கிடைத்த வெற்றி என்றே சொல்ல வேண்டும் என்றே நான் சொல்லுகிறேன். அந்த விடாமுயற்சி என்பது மிகவும் முக்கிய பலமாக இந்த நிறுவனத்துக்கு அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனத்திலே தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்கள், அதேபோல் பணிப்பாளர் திருமதி கிறிஸ்டின் பெஞ்சமின் அவர்களும், அதேபோன்று பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு சொன்னால குணவர்தன் அவர்கள் உட்பட ஏனைய ஊழியர்களும் இருக்கின்றார்கள், டிலக்ஷியும் இருக்கிறார். எனவே இவர்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த குழுமத்தை சிறந்த முறையிலே வெற்றி பாதையிலே விட்டு செல்கிறார்கள் என்று சொல்லலாம். அதுதான் அந்த முயற்சி என்று சொல்கிறேன். நிச்சயமாக இந்த டியோ குரூப் அல்லது டியோ குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி என்ற வகையில் அதனுடைய முன்னேற்றம், அடுத்த கட்ட முயற்சிகள் என்று பல விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த டியோ குரூப் என்பது உள்ளூர் மக்கள் அறிந்த நாமமாக மாத்திரம் அல்லாமல் உலகறிந்த ஒரு நாமமாக இப்போதும் எழுந்து வருகின்றது. இந்த வெளிநாட்டில் உங்களுடைய உற்பத்திகளுக்கு எவ்வாறான வரவேற்பு இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மத்திய கிழக்கு யுத்தம் இருக்கிறது, அதே போன்று இலங்கையில் காலநிலை மாற்ற பிரச்சனைகள் இருக்கிறது, எல்னினோ என்ற வறட்சி காலம் வரை இருக்கிறது. எனவே இவை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கென்று ஒரு சில திட்டங்கள் இருக்கிறது. பொலிடனல் என்ற திட்டம் சுவாத்திய மாற்றங்கள் அல்லது காலநிலை மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டம் மாத்தலையில் இருக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே 2 பொலிடனல் எமக்குரியது, வேறு ஒருவருக்கு உரிய வேறு தனியார் தரப்பிடம் இருக்க பொலிடனலில் நாங்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கின்றோம் 2, ஆக மொத்தமாக 4.
2 நிர்மாணிக்கப்படுகிறது, 2 ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டது எங்களுக்கு குத்தகைக்கு கிடைத்திருக்கிறது. இதை பொலிட்டனல் மூலம் கூடுதலான பயிற்சி. இவை வெளிநாடுகளிலே, குறிப்பாக சொன்னால் துபாயிலே நாங்கள் கவிதா, நான் முன்னர் ஒரு முறை உங்களுக்கு குறிப்பிடும் பொழுது நீங்கள் முதல் நிகழ்ச்சியிலே நீங்கள் தான் தொகுத்து வழங்கினீர்கள். அந்த இடத்திலே துபாயில் நமக்கு கிளை இருக்கிறது. இப்பொழுது அண்மையில் நாங்கள் துபாய், அந்த சவுதி அரேபியாவிலே 2வது கிளையும் ஆரம்பித்திருக்கிறோம். அது UAE பிரான்ச் என்று. எனவே அந்த கிளையும் இருக்கிறது. 2 கிளைகள் இருக்கிறது. இந்த 2 கிளைகள் மூலமாக நம்முடைய சூப்பர் மார்க்கெட் செயின், நம்முடைய பொருட்களங்க சூப்பர் மார்க்கெட் செயின் இருக்கிறது. நமக்கு ஒரு வியாவுஸ் இருக்கிறது துபாயில். வியாவுஸ் என்ற களஞ்சிய சாலை. பொருட்களங்கம் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த களஞ்சியப்படுத்தப்படும் பொருட்கள் அங்கிருக்கின்ற சூப்பர் மார்க்கெட். இப்ப அஜ்மான் கோ என்று சொல்வது உலகளாவிய ரீதியிலே சர்வதேச சூப்பர் மார்க்கெட் செயின். யார் கேட்டாலும் சொல்வார்கள் அஜ்மான் கோ என்ன, அஜ்மான் கோ கோஆபரேட்டிவ் சிட்டி. அப்ப அந்த வலையமைப்பிலே நாங்கள் ஒரு பங்குதாரராக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்திருக்கிறோம். அது ஒன்று. அதை தாண்டி சைனாவிலே எங்களுக்கு கிளை இருக்கிறது. இப்பொழுது வெகு விரைவிலே நாங்கள் இந்தியாவிலோ அல்லது வியட்நாமிலோ ஒரு கிளையை ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே ஏனென்றால் அந்த வியட்நாம் இந்தியா கிளைகள் துபாய்க்கு மிக அருகில் இருக்கின்றன. எனவே அந்த போக்குவரத்து செலவும் குறைகிறது. அந்த துபாய் ஊடாக துபாய்க்கு மட்டுமல்ல நமது பொருட்கள் செல்கிறது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறது. அதிலே UK, ஜெர்மன், பிரான்ஸ், டென்மார்க் இப்படியான நாடுகளுக்கு செல்கிறது. இப்பொழுது அண்மையில் நாங்கள் ஒரு நேர்முக பரீட்சையில் கலந்து கொண்டோம். EDB, எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டு, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் நேர்முக பயிற்சியில் நாங்கள் சென்று, நானும் பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு சொன்னாலகுணவர்தன் இருவன் சென்று அதிலே கலந்து கொண்டோம். அவர்கள் இந்த நவம் மாவட்டத்தில் இருக்கிறார். அங்கு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த பொருட்களை அவர்கள் எம்மை பங்காளராக சேர்த்துக் கொண்டு, ஒரு அங்கத்தவராக சேர்த்துக் கொண்டு, இனி வருகின்ற அவர்கள் செப்டம்பர் மாதத்திலே அவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு ஏற்றுமதி கண்காட்சி இருக்கிறது. அதிலே எம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எமது பொருட்களை நாங்கள் 2வது இன்டர்வியூ IDB என்று சொல்லுகின்ற இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு அங்கே கட்டுப்பத்தியில் இருக்கிறது. அங்கு சென்று நாங்கள் பொருட்களையும் ஒப்படைத்தோம். அவர்கள் அதிலேயும் பார்த்து 2வதும் சரியாக இருந்தது. அவர்கள் புள்ளிகளை போட்டு எம்மை முக்கிய ஏற்றுமதியாளர்கள் வரிசையிலே எம்மையும் ஒருவராக அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எமது வெளிநாட்டு சந்தை எந்த அளவுக்கு எமது பொருட்களுக்கு வரவேற்பை தந்திருக்கிறது என்பதற்கு ஒரு அத்தாட்சி என்று சொன்னார். சரி, பல நாடுகளில் உங்களுடைய கிளைகளை நிலைநாட்டி இந்த டியோ குழுமம் என்பது உள்ளூர் நாமமாக மாத்திரம் அல்லாமல் இப்போது உலகறிந்த நாமமாக மாறியிருக்கிறது. தொடர்ச்சியாக பேசலாம். உங்களோடு டியோ குரூப் கம்பெனியின் உணவு பாதுகாப்பு தயாரிப்பு மற்றும் செயல்பாட்டு நிர்வாகி செல்வி F. டிலக்ஷி அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டியிருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை பற்றி தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் பகிர்ந்திருந்தார். அதேபோல இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தயாரிப்பு, உண்மையிலேயே ஒரு உணவை தயாரிக்கிறது, அந்த தயாரிக்கின்ற உணவுக்கு சரியான பாதுகாப்பை வழங்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை இந்த நிறுவனத்தில் நீங்கள் வகித்து வருகின்றீர்கள். இப்படி இருக்கும் போது இந்த பாதுகாப்பு என்று சொல்லும் போது நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஒரு அதிகாரி என்ற அடிப்படையில்? பாதுகாப்பு என்பது முதலில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குதல், அதுதான் நாங்கள் தரம் என்று கருதுகிறோம். அதற்கு முதல் கட்டமாக நாங்கள் தர சான்றிதழ்கள், உணவு தர சான்றிதழ்களில் எங்கள் காலடிகளை எடுத்து வைத்திருக்கிறோம். அதில் முதல் கட்டத்தை நாங்கள் சரியான முறையில் நிறைவு செய்துள்ளோம். 2 நாட்களுக்கு முன்பு அதற்கான முதல் தரத்திற்கான சான்று எங்களுக்கு கிடைத்தது. அதாவது ISO 22000 GMP HACCP-க்கான முதல் சர்டிபிகேட் ஆடிட்டை நாங்கள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளோம். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களது தரத்தை சரியான முறையில் கொண்டு செல்கின்றோம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். நிச்சயமாக ஒரு உற்பத்தியின் தரம் என்பது தீர்மானிக்கப்படுவதும் அது நிரந்தரமாக மக்கள் மனதில் இடம் பிடிப்பதும் அந்த தரத்திற்கு தனித்துவமான சான்றிதழ்கள் வழங்கப்படும் போதுதான். அப்படியான பல சான்றிதழ்களை உங்களுடைய நிறுவனம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இன்னும் தொடர்ச்சியான பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த டியோ குழுமத்தின் அதிகாரிகளோடு உரையாடுவதற்காக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து இணைந்து கொள்வோம். டியோ ஏர் வழங்கும் சேவைகள் பல. தொழில்முறை ஏர் கண்டிஷனர் நிறுவல், பராமரிப்பு, பழுது பார்க்கும் சேவைகள் மற்றும் கேஸ் நிரப்பு வசதிகள். வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நம்பகரமான மற்றும் குறைந்த செலவிலான குளிரூட்டும் தீர்வுகள். டியோ ஏர் நாட்டின் சிறந்த மற்றும் செலவு குறைந்த குளிரூட்டும் தீர்வு. டியோ ஏர் டியோ குரூப்பின் முக்கிய பங்காளி. மேலதிக தகவல்களுக்கு உமது அவசர தொலைபேசி இலக்கம் 0117 297 555 என்ற இலக்கத்துடன் தொடர்பு.
நோக்கம் ஒரு சக்தி வாய்ந்த பெயர் முன்னேற்றத்தை வழிநடத்தி விளையாட்டை மாற்றுகிறது ஒரே குழு உலகளாவிய வாய்ப்புகள் டியோ குரூப். அண்மை காலங்களில் சில வங்கிகளில் ஏற்பட்ட மோசடிகள், தவறான நிர்வாகம் மற்றும் நிதி சீர்கேடுகள் காரணமாக இன்று பலர் வங்கி அமைப்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துள்ளனர். இதனால் பாதுகாப்பான சேமிப்புக்கும் உறுதியான பண வளர்ச்சிக்கும் மக்கள் நம்பகரமான மாற்று வழிகளை தேடி வருகின்றனர். ஏஎம்சி அந்த தீர்வை வழங்குகிறது. உங்கள் சேமிப்புக்கும் எதிர்கால பண வளர்ச்சிக்கும் நம்பிக்கையான சரியான தெரிவை தேர்ந்தெடுங்கள். ஏஎம்சி உறுதியான நம்பிக்கைக்கும் பண வளர்ச்சிக்கும் உங்கள் ஒரே ஒரு தெரிவு. ஏஎம்சி டியோ குரூப்பின் முக்கிய பங்காளி. மேலதிக தகவல்களுக்கு எமது அவசர தொலைபேசி இலக்கம் 0117 297 555 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். வசந்தம் தொலைக்காட்சியின் ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரம்பம் நிகழ்ச்சியின் விளம்பர கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் இன்று டியோ குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் மற்றும் உணவு பாதுகாப்பு தயாரிப்பு மற்றும் செயல்பாட்டு அதிகாரி செல்வி எஃப் டிலக்ஷி அவர்களையும் நாங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விளம்பர இடைவேளைக்கு முன்னதாக பேசியிருந்தோம். இந்த தரம், உங்களுடைய உற்பத்திகளுக்கு இந்த தரம் நிரந்தரமாக இடம் பிடிப்பதற்கு பல சான்றிதழ்களை பெறுவதாக குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக உங்களுடைய உற்பத்தியில் உணவு சுவையூட்டி உப தயாரிப்புகளுக்கு மிக முக்கியமான ஒரு கிராக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தரத்தை நீங்கள் நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கு இந்த தரச் சான்றிதழ் என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எப்படி இதை சாத்தியமானது உங்களுடைய நிறுவனத்துக்கு கொண்டு வருவதற்கு? எங்கள் நிறுவனத்துக்கு கொண்டு வருவது என்பது நாங்கள் முதலில் தரமான பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து அதை நாங்கள் சந்தைப்படுத்தி விட்டோம். அதற்கான போட்டிகள் சந்தையில் அதிகமாக காணப்பட்டதனால் நாங்கள் தர சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் போது அனைத்து நிறுவனங்களை விட எங்களது பொருட்களை நாங்கள் முன்னுரிமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் மனதில் வைத்து இந்த தர சான்றிதழ்களில் எங்களது கவனத்தை செலுத்தினோம். தற்போது 90% பகுதியை நாங்கள் நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் அடுத்த 2 வாரங்களில் எங்களது அடுத்த மிகுதி இருக்க வேலைகளையும் முடித்து நாங்கள் முழுமையாக அந்த தர சான்றிதழ்களுக்கு தகுதி பெற்றவர்களாக மாறிவிடுவோம். இந்த இடத்தில் ஒரு விடயம் சொல்ல வேண்டும். தர சான்றிதழ் என்றது மக்கள் மனதிலே ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விடயம். மக்கள் இந்த ஒவ்வொரு பேக்கெட் இந்த உணவு தயாரிப்புகள் இருக்கிறது. இந்த உணவு தயாரிப்புகளின் பின்பக்கத்திலே போடப்பட்டிருக்கின்ற இலச்சினைகள், அவற்றை பார்த்துதான் அவர்கள் வாங்குகிறார்கள். அவற்றை பார்த்துதான் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறார்கள். எனவே அந்த நம்பிக்கைக்கான ஒரு சின்னமாகத்தான் நாங்கள் தரத்தை கவனிக்கின்றோம். எனவே இந்த தரம் 3 சான்றிதழ்கள், ISO 22000, மற்றது GMP, மற்றது நம்மிடம் இருக்கின்ற ISO GMP பிளஸ் HACCP சர்டிபிகேஷன். எனவே இந்த சர்டிபிகேஷனுக்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகளை நாங்கள் நேற்று முன்தினம் நாங்கள் முதலாவது கட்ட மீளாய்வு அல்லது கணக்காய்வு என்று சொல்லலாம், ஆடிட், அது பூர்த்தியானது வெற்றிகரமாக. அதன் போது முக்கியமாக இந்த ஆடிட்டை செய்தவர்கள் கண்ட்ரோல் யூனியன் என்ற நிறுவனம். அவர்கள் அந்த ஆடிட் குழு வந்து எமது வியாவுசை அல்லது களஞ்சிய சாலை கலனியில் இருக்கின்ற வியாவுசை பார்வையிட்டார்கள். அதனை நன்கு சோதனை செய்து ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார்கள். அப்பொழுது அதிலே நாங்களும் கலந்து கொண்டோம். எமது குழுவாக எம்முடைய குழுவில் டிலக்ஷி மால்கினி என்ற இன்னொரு உத்தியோகத்தர் இருக்கிறார், டிலானி, இவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்து இந்த வேலை திட்டத்தை சரியாக தங்களுடைய ஆயத்த பணிகளை சரியாக செய்திருந்தார்கள். அந்த ஆயத்த பணிகள் சரியா இருக்கின்றனவா என்பதை பார்ப்பதுதான் அவர்களுடைய ஆடிட்டின் முக்கிய பணியாக இருந்தது. ஆடிட் சாதாரணமாக 2 கட்டங்களாக இடம்பெறும். முதலாவது கட்டம் தான் சற்று சிரமமான கட்டம். அந்த கட்டத்தை நாங்கள் தாண்டிவிட்டோம், மிக வெற்றிகரமாக தாண்டிவிட்டோம். எனவே அந்த வியாபாரத்தில் எங்களுடைய பொருள் தயாரிப்புகள் எப்படி இருக்கிறது, எந்தெந்த வெப்பநிலையில் பேணப்படுகிறது, என்னென்ன பொருள்கள் எப்படி களஞ்சியப்படுத்தப்படுகிறது, இவை எல்லாம் சர்வதேச தராதரங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்ப்பதுதான் உங்களுடைய பணியாக இருந்தது. எனவே அதனை நீங்கள் இந்த புகைப்படங்களிலே காணலாம். இது நம்முடைய தயாரிப்புகள் இடம்பெறுகின்ற இந்த களஞ்சிய சாலையின் ஒரு சில காட்சிகள். இந்த காட்சிகளிலே தயாரிப்பு பணி, அதே போன்ற குழு எல்லோரும் இருக்கின்றார்கள் இங்கே இந்த டியோ குரூப் ஹவுஸ் குழுவிலே. எனவே அவர்கள் இந்த
ஒவ்வொன்றையும் நன்றாக அவர்கள் சோதனையிட்டார்கள். நம்முடைய வளாகம், அதே போன்று அங்கிருக்கின்ற பொருள் தயாரிப்பு இடங்கள், இவை எல்லாவற்றையும் அவர்கள் ஒவ்வொன்றாக நன்கு பார்வையிட்டார்கள். மிகவும் திருப்தி அடைந்தார்கள். அடுத்த கட்டம் என்பது ஒரு சிறிய விடயம், அது இன்னும் ஒரு வாரத்துக்குள் இடம்பெறும். அந்த கட்டத்தோடு நமக்கு அந்த 3 சான்று HACCP, ISO, GMP. இதனை தாண்டி இன்னும் 2 சான்றிதழ்கள் இருக்கின்றன. ஒன்று ஆர்கானிக் சர்டிபிகேஷன், அடுத்தது ஹலால். இந்த 2 சர்டிபிகேஷனுக்கும் கூட நாங்கள் இப்போது ஏற்கனவே ஏற்படுத்திக் கொண்ட ஆயத்த பணிகள், இந்த ஆயத்த பணிகள் மிகவும் போதுமானது. இந்த ஆயத்தத்தோடையே நாங்கள் அதற்கும் சென்று அதனை முடித்து விடலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. எனவே இந்த மாத 3ஆம் வாரம் ஆகும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 சான்றிதழ்கள் கிடைக்கும். இந்த சான்றிதழ்கள் சர்வதேச தரம் பெற்றவை அல்லது அங்கீகாரம் பெற்றவை. எனவே நமது பொருட்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பலமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. நிச்சயமாக இந்த டியோ குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி என்ற வகையில் இந்த லாபம் நட்டம் எந்த ஒரு நிறுவனமுமே ஸ்தாபிக்கப்படும் போது லாப நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் ஆரம்பிப்பார்கள். இவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற நீங்கள் கூறியதைப் போல பல சான்றிதழ்கள், தர சான்றிதழ்கள் உங்களுடைய உற்பத்தியை இன்னும் ஆழமாக நிலைநிறுத்துவதற்கு ஒரு ஏதுவான காரணியாக இருக்கின்றது. இவ்வாறு கிடைக்கக்கூடிய இந்த தர சான்றிதழ்கள் உங்களுடைய லாப வரம்பை தீர்மானிக்கின்றதா அல்லது தீர்மானித்து விட்டதா? நிச்சயமாக நாங்கள் கடுமையான நினைக்கும் சில நிறுவனங்கள் பேரளவிலே இந்த சான்றிதழை பெற்றோம், அந்த சான்றிதழை பெற்றோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சான்றிதழை பெறுவதல்ல முக்கியம், சான்றிதழை பெறுவதற்கான வழி இருக்கிறது. அந்த பயணம் கடினமான பாதையில் வந்தவனுக்கு அதனுடைய ஆழம் தெரியும். கடினம் இல்லாமல் குறுக்கு வழியில் வந்தவனுக்கு அந்த ஆழம் தெரியாது. நாங்கள் கடினமான பாதையில் வந்தோம். இப்பொழுது இந்த டிலக்ஸியை கூட நான் நேற்று முன்தினம் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் கண்காணித்து என்னுடைய வழிகாட்டுதலை சொல்லிக் கொண்டு வருவேன். இவர்கள் இரவிரவாக வேலை செய்தார்கள் அந்த ஆயத்தங்களுக்கு. எனவே தங்களை அறியாமலே அந்த அர்ப்பணிப்பு வருகிறது. எனவே இது கடினமான பாதை. கடினமான பாதையில் வருகின்ற வெற்றி பலமானது, நீடித்து இருக்கக்கூடியது, மக்கள் மனதிலே பதிந்திருக்கக்கூடியது என்றுதான் நான் சொல்லுவேன். எனவே அந்த பாதையில் வந்தோம். இப்பொழுது இந்த காட்சிகள், இந்த புகைப்பட காட்சிகள் அந்த வேஹவுஸிலே, இவையெல்லாம் உண்மையானவை. இது உண்மையாக நாங்கள் யதார்த்தபூர்வமாக செய்து கொண்டு வந்த விடயங்கள். இப்போ நான் கவிதா சொல்லுகிறேன், நான் எந்த நிறுவனத்தையும் நான் குறை சொல்லவில்லை. யாராவது ஒரு ஆள் சான்றிதழை கொண்டு நான் HACCP வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த சான்றிதழை பார்த்து அந்த பொருட்களை நம்புகின்ற அளவுக்கு மக்கள் மூடர்கள் அல்ல. அதன் அடிப்படை பாதையில் வந்தவர்கள் இவர்களா என்பதையும் அவர்கள் பார்ப்பார்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் தெரிய வரும், இதன் ஆழம் தெரிய வரும். ஆழம் தெரிந்தவன் நான் என்னிடம் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன், டிலக்ஸியிடம் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். எனவே அதுவே ஆழத்தின் ஒரு அடையாளம் என்றே சொல்லலாம். ஏதேனும் ஒரு நிறுவனம், எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கூட இப்படி பல உற்பத்திகள், தங்களுடைய உற்பத்திகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இப்படியான தர சான்றிதழ்களை நிச்சயமாக இது ஒரு லாபத்தை தாக்கம் செய்யும், லாபத்தை கொண்டு வரும். இந்த லாபம் இது ஆட்டோமேட்டிக்கா வர்ற லாபம். என்ற மக்கள் மனதிலே பதிந்த பிறகு அவர்களே ஒரு மதிப்பை சற்று உயர்த்திக் கொள்வார்கள். இந்த பொருளுக்கு இப்படி மதிப்பை கொடுப்போம், அந்த மதிப்பு உயர்த்திக் கொள்ளும் பொழுது நமக்கு லாபம் கூடுதலாக வந்துவிடும். அதுதான் நான் சொல்லுவேன். சரி, அது மக்கள் மத்தியிலே நல்ல கிராக்கியை உண்டு பண்ணுவதற்கும் நல்லதொரு வரவேற்பை பெறுவதற்கும் இந்த தர சான்றிதழ் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. முதலில் நீங்கள் கூறியதைப் போல உங்களுடைய உற்பத்திகளை பெருக்கி சிறந்த முறையில் வழங்கி அந்த தர சான்றிதழை பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொண்ட தர சான்றிதழை அப்படியே தக்க வைத்து இன்னும் பல தர சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள். எதிர்கால திட்டங்கள் என்று நீங்கள் எவற்றை குறிப்பிடுகின்றீர்கள்? எதிர்காலம் பொழுது டிலக்ஸி குறிப்பிட்டது போல நம்முடைய அடுத்த திட்டம் ஹலால் சர்டிபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிபிகேஷன். ஆர்கானிக் என்பது அதாவது ரசாயன உரங்கள் அற்ற ஒரு பயிற்சிகை மூலம் ஏற்படுகின்ற உற்பத்தி. அது கடினமான ஒரு வேலை. இப்ப ரசாயன உரங்களை கொண்டு வந்து பயிற்சியை விளைவிக்கிறது, விளைச்சலை அதிகரிக்கிறது என்றது மிகவும் இலகுவான விஷயம். குறுகிய காலத்தில் செய்யணும், அதை செய்யவில்லை. நாங்கள் எந்த ஒரு ரசாயன உரமும் மற்ற ஒரு நிலங்கள் நம்மிடம் இருக்கின்றன மாத்தளையில். அந்த நிலங்களிலே அதாவது சேதன பசலைகளை பயன்படுத்தி அந்த வளர்ச்சியை அல்லது விளைச்சலை செய்தார். இதை செய்கின்ற வேலை அதற்கான சான்றிதழ் நமக்கு கிடைக்கிறது. அது எதிர்கால திட்டமாக இருக்கிறது. இன்னும் பல திட்டங்கள், விரிவான திட்டங்கள் சொன்னால் நமக்கு சலூன். இந்த சலூன் என்றது ஒரு எல்லோருடைய மனக்கண்ணிலும் இருக்கின்ற ஒரு விடயம். சலூன், இந்த சலூன் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மாதத்தில் அது தயாராகிவிடும். பம்பலப்பிட்டி மெல்பர்ன் அவென்யூவில் அந்த சலூனில் பெண்களுக்கான பிரிவைத்தான் நாங்கள் முதலில் திறக்கின்றோம். அவர்களுக்கான சிகை அலங்காரம், முக அலங்காரம், அழகுக்கலை, அதே போன்று பிரைடல் ட்ரெஸ்ஸிங், இவை எல்லாம் அந்த இடத்தில் இருக்கும். அதை தாண்டி அதனோடு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும். அப்போ இவர்கள் வந்தவர்கள் ஏதாவது காஃபியோ அல்லது டீயை குடிக்கணும்னா அந்த வந்து டீயும் குடிச்சிட்டு போயிடலாம். பிள்ளைகளோட வந்து அதுல நாங்கள் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு திடலோடு உருவாக்குறோம் சின்ன பிள்ளைகளை கண்டு. அப்ப பிள்ளைகளோட வர்றாக்கள் வந்து அங்க அவள்
அம்மா வந்து சிகை அலங்காரம் செய்ய புள்ள வந்து காஃபியை குடிச்சிட்டு அங்க இருந்து கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கலாம். இப்ப எல்லா குடும்பத்தோடு இருந்து பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. அதை தாண்டி ஜெமன் ஜுவல்லரி, நமக்கு அடகு சேவை, தங்க அடகு சேவையும் ஜெமன் ஜுவல்லரி, இவற்றுக்கான என்ன சொல்றது லைசன்ஸ் நமக்கு கிடைத்து விட்டது. எனவே இனி அந்த பிரிவும் அந்த இடத்துக்குள்ளே வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, உங்களுடைய நிறுவனத்தை விஸ்தரிப்பதற்காக பல திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். அதுவும் குறிப்பாக தலைமை செயல்பாட்டு அதிகாரி என்ற வகையில் முறையான சரியான பல திட்டங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தீங்க. இன்னும் ஒரு அதிதியும் இருக்கின்றார் எங்களோடு. உணவு பாதுகாப்பு மற்றும் தயாரிப்பு தொடர்பான செயல்பாட்டு நிர்வாகியாக எஃப் டிலக்ஷி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த டியோ குரூப்பில். உங்களை பொறுத்தவரையில் இந்த உணவு உற்பத்திகளை செய்யும் போது நீங்கள் அதனை நேரடியாக கண்காணிக்கின்றீர்களா அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை நீங்கள் அதில் ஈடுபடுத்துகின்றீர்களா? நேரடியாக கண்காணிக்கிறேன். அடுத்தவர்களுக்கு நாம் அறிவுறுத்தல்கள் கூறலாம், ஆனால் அவர்கள் சரியான முறையில் அதை கொண்டு செல்கிறார்களா என்பது நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு வேலை திட்டத்திலும் ஒரு ஆர்டர் வந்து அந்த ஆர்டர் முடிய வரைக்கும் நான் ஹவுஸ்ல இருந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன், ஒரு பேக்கெட்ஸ், அதோட சீலிங் குவாலிட்டி, பேக்கிங் டேட் எல்லாமே நானா செக் பண்ணி அது ஃபைனல் பண்ணி தான் நான் மார்க்கெட்டுக்கு அனுப்புவேன். மற்றவங்களுக்கு நான் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா இன்னும் முழுமையா அவங்க கையில நான் ஒப்படைக்கல. உணவு பாதுகாப்பு மற்றும் தயாரிப்பு தொடர்பான செயல்பாட்டு நிர்வாகி என்ற அடிப்படையில் நேரடி கண்காணிப்பில் அத்தனை உற்பத்திகளும் இடம்பெறுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் உங்களுக்கு திருப்தியும் இருக்கும், அதே நேரம் நம்பிக்கையும் இருக்கும். ஒரு வேலையை நாங்கள் இன்னொருவரிடம் ஒப்படைப்பதை விட நாங்களே அதில் முழு மூச்சாக நின்று செயல்படும் போது அந்த உற்பத்தியிலும் சரி அந்த வேலையிலும் சரி உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். அதைதான் உங்களுடைய நிறுவனத்தின் தலைவரும் விரும்புவார். அப்படியான ஒரு பங்களிப்பை நிறுவனத்திற்கு நீங்கள் வழங்கி வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்களே, உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி. நேற்றைய தினம் இந்த வீதி பெயர் பலகைகளை திறந்து வைத்ததாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். இப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். இப்ப எங்களோட நிறுவனத்தின் அழகை வெளியில காட்டுறதுக்கு நாங்க பல வழிகளை செய்யறோம். இந்த நிகழ்ச்சியும் ஒரு வழி. அப்ப இந்த போர்டை போடுறது, வீதி பெயர் பலகைன்றது எங்களுக்கு ஒரு அடையாளம், விளம்பர அடையாளம். இந்த அடையாளம் நம்முடைய நிறுவனத்தின் லொகேஷன் அல்லது இருப்பிடத்துக்கு அருகாமையில் அந்த வீதி பெயர் பலகைகள் வருகின்றன. அந்த வீதி பெயர் பலகைகள் லாரிஸ் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ஆர்ஏடிஎம்எல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதே போன்று அந்த மற்ற சுற்றி வளைவு இருக்கிறது, லாரிஸ் ரோடுக்கு வருகின்ற ஒரு பாதை இருக்கிறது, அதிலும் இருக்கிறது இந்த நமது டியோ குரூப் ஏஎம்சி என்ற அந்த பெயர் பலகை. அந்த வீதி பெயர் பலகை என்பதும் நமக்கு ஒரு உந்து சக்தியாக அமைகிறது. விளம்பரத்துக்கான மக்கள் மனதிலே கண்களுக்கு படக்கூடிய அளவில் பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே அந்த நிறுவனத்தின் பெயரும் பெயர் பலகையும் இருக்கின்றது என்பது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு நீண்ட கால திட்டம். இனிவரும் காலங்களிலே நாங்கள் அந்த மெல்பர்ன் அவென்யூவில் இருக்கின்ற பகுதிக்கு நாங்கள் அந்த வீதி பெயர் பலகை வரும். நம்முடைய வடக்கு கிழக்கில் உள்ள கிளைகள் இருக்கின்றன, அவற்றுக்கு அருகிலும் இந்த வீதி பெயர் பலகைகள் வரும். ஆனால் ஒரு அடையாளத்துக்காக தலைமை காரியாலயத்துக்கு அருகாமையில் இந்த 3 பெயர் பலகைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இது நமக்கு வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லோருக்குமே எங்கிருக்கிறது நிறுவனம் என்பதை காட்டும் அந்த வீதி பெயர் பலகை. இரண்டாவது, இந்த நிறுவனம் என்ன செய்கிறது என்பதற்கான தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, அவசர தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அந்த தகவல்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இன்றைய தினம் டியோ குரூப் குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் மற்றும் இந்த நிறுவனத்தின் உணவு பாதுகாப்பு தயாரிப்பு மற்றும் செயல்பாட்டு நிர்வாகி செல்வி எஃப் டிலக்ஷி அவர்களும் எங்களோடு இணைந்து இந்த டியோ குழுமத்தின் எதிர்கால திட்டங்கள், இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இன்னும் என்னென்ன செயல்பாடுகளை அவர்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்க இருக்கின்றார்கள் என்று பல விடயங்களை நாங்கள் உங்களுக்காக தெரிவித்திருந்தோம். ஒரு விடயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். நாங்கள் இந்த ஒரு மாதம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜூலை மாதம் 2ஆம் வாரத்திலே அந்த சலூன் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறேன், நமக்கு இங்கே பிரதான 2 தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன், வசந்தம் தொலைக்காட்சிக்கு நான் முன்னுரிமை தருகிறேன். வசந்தம் தொலைக்காட்சியின் அறிவிப்பாளரும் அங்கு தயாரிப்பாளர் யாரு ஜெயகாந்த், இவர்களும் அங்கே வந்து அந்த 2ஆம் வாரத்திலே அவர்கள் வந்து அந்த ஆரம்ப நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த நேரடி நேரலைகளையும் பதிவுகளையும் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதனை அவர்கள் சிறம்பட செய்வார்கள் என்று நம்புகிறேன்.
சரி, உங்களுடைய பகிரங்க அழைப்புக்கு நாங்களும் செவிசாய்க்கின்றோம். எங்களுடைய தயாரிப்பாளரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். முயற்சி செய்கின்றோம் அந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்கு. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட டியோ குரூப்பின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தின் உணவு பாதுகாப்பு, தயாரிப்பு மற்றும் செயல்பாட்டு நிர்வாகியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எஃப் டிலக்ஷி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். மீண்டும் இது போன்றதொரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக. இந்த அளவில் நாங்கள் ஆரம்பம் நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்றைய தினத்திலும் உங்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் பல அம்சங்களை தந்திருந்தோம். மீண்டும் மற்றொரு ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.